So coordination compounds. Coordination compounds some of the important terms வந்து last week we have seen. What is addition compound? The coordination entity பார்த்தோம், central atom, ligands, coordination number, oxidation number எல்லாமே பார்த்தோம். இப்போ for example திருப்பி நான் ஒரு தடவை recall பண்றேன். இப்போ suppose this is a compound CO, okay, so it's NH3 6 times and Cl3. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ இதில் வந்து சிஓங்கிறது இட்ஸ் கோபால்ட், இது வந்து சென்ட்ரல் மெட்டல், ஓகே, central metal or central metal atom. So this is central metal, and this one it's ligands. 6 ligands are there. அதாவது மெட்டலோட பாண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கு. ஓகே, so this is ligands, and then the 6 ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, so the 6, so that is coordination number. This is coordination number, and so this one it's a counter ions. This is counter ions, and this one the bracket இருக்கு இல்லையா, so the bracketல இருக்கிறது எல்லாமே it's coordination entity. Coordination entity. So this is what we have seen in the last week we have seen. Okay. So இப்போ வந்து so today we are going to see about the classification of ligands. இந்த ligands நம்ம பார்த்தோம் இல்லையா, ligands வந்து so that is the ligands means the atoms or group of atoms which is bonded with the central metal. Okay, so that is the ligands. So அப்ப அதுல வந்து classification. Today we are going to see about its classification of ligands. Classification of ligands. Classification of ligands first வந்து ரெண்டு classification இருக்கும். On the basis of charge on ligands ஒரு classification, on the basis of tenacity another classification. First classification on the basis of charge on ligands. Basis of charge on ligands. அதில் ஃபர்ஸ்ட் வந்து anionic ligands. ஸோ இப்போ சார்ஜ்னாலே நமக்கு இப்போ anion, cation, நியூட்ரல் எல்லாமே வரும் இல்லையா. ஸோ the ஃபர்ஸ்ட் வந்து it is anionic ligands. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற ligandsலாம் வந்து என்ன, ஸோ அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ் ions. ஓகே, நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒன். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா, ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஒன் fluoride, chloride, Cn minus, S2 minus, SO4 2 minus. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இட் இஸ் anionic ligands-ஆ இருக்கும். ஸோ அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அந்த ligands-ல வந்து இட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ செகண்ட் ஒன் பார்த்தோம்னா இட்ஸ் நியூட்ரல். நியூட்ரலா இருக்கிற ligands, அதாவது சார்ஜ் இருக்காது, அன்சார்ஜ். ஓகே, அன்சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான் பேர் டோனார், பட் எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணும் டோனார். ஸோ தட் இஸ் அ நியூட்ரல். ஸோ இப்போ அதுக்கு தான் வந்து எக்ஸாம்பிள் ஏன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இட்ஸ் கார்பன் மோனாக்சைடு, NH3 அமோனியா, அண்ட் தென் இட்ஸ் வாட்டர். இது எல்லாமே வந்து இட்ஸ் அ நியூட்ரல் விச் ஆர் ஹேவிங் எலக்ட்ரான் பேர்ஸ். ஓகே, இப்போ நைட்ரஜன் எடுத்தோம்னா இதில் 2 இருக்கும், ஆக்சிஜனில் 2 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ பட் ஸ்டில் இது வந்து இட்ஸ் அ நியூட்ரல். ஓகே, திஸ் இஸ் த செகண்ட் ஒன். The third one நம்ம பார்த்தோம்னா it's a cationic ligands. Cationic ligands it's positively charged. Okay, so positively charged ligands. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து it is NO plus, NH2, NH3 plus. Okay, so this is cationic ligands. இது வந்து based on charge on ligands. இது வந்து first classification. Okay, second classification என்ன அப்படின்னா which is based on, so this is second one, it's based on tenacity. Okay, on the basis of
denticity. On the basis of denticity. Denticity na enna? So what do you mean by denticity? So actually it is a denticity means it is a number of coordinate bonds. Okay, it is number of coordinate bonds formed by one ligand. ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் அ டென்டைசிட்டின்னு அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி எழுதணும்னா, ஸோ இப்போ இந்த காம்பவுண்டை வந்து நம்ம எப்படி CONH3 த்ரீ ப்ளஸ்ங்கிறது வந்து திஸ் இஸ் ஒன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சராக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்னா, ஸோ இப்படி தான் எழுதும். இது கோபால்ட். ஓகே, ஆக்சுவலி திஸ் இஸ் கோபால்ட். ஸோ திஸ் இஸ் NH3 and all the six ஓகே. ஸோ இப்போ NH3 வந்து 6 டைம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து லிகான்ஸ். இதுதான் வந்து இட் இஸ் அ கோஆர்டினேட் பாண்ட். ஸோ இப்போ கோஆர்டினேட் பாண்டுங்கிறது வந்து ஸோ திஸ் இஸ் கோஆர்டினேட் பாண்ட். ஓகேயா? ஸோ இப்போ இந்த கோஆர்டினேட் பாண்ட் பை ஒன் லிகாண்ட் இட் இஸ் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் பாண்ட்ஸ் ஃபார்ம்ட் பை ஒன் லிகாண்ட். இப்போ ஒன் லிகாண்ட் வந்து ஒரே ஒரு இடத்துல ஒரு பாண்டு. இப்போ NH3 வந்து கோபால்ட்டோட ஒரே ஒரு இடத்துல தான் ஆக்சுவலாக பைட் பண்ணும். பைட்டு அதாவது பைட் பண்ணுதுங்கிறதுனால தான் அது ஆக்சுவலாக டென்டைசிட்டினா இட்ஸ் ரிலேட்டட் டு நம்ம டீத்துக்கு தான் சொல்லுவோம் இல்லையா, டென்டல். ஸோ இப்போ இங்கேயும் அதே தான். இப்போ வந்து என்னன்னா இந்த லிகான்ஸ் வந்து சென்ட்ரல் மெட்டலை ஒரு இடத்துல வந்து இது வந்து பைட் பண்ணுது. ஓகே, ஸோ டென்டைசிட்டினா என்னன்னா இட் இஸ் த நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் பாண்ட்ஸ் ஃபார்ம்ட் பை ஒன் லிகாண்ட். இப்போ ஒரு இடத்துல தான் பைட் பண்ணணும்னு கிடையாது. சம்டைம்ஸ் ஒரே லிகாண்ட் ரெண்டு இடத்துலையும் பைட் பண்ணும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் இதுதான் வந்து இட் இஸ் அ டென்டைசிட்டினா இதுதான். ஸோ இப்போ இந்த டென்டைசிட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் மோனோடென்டேட். இப்போ மோனோடென்டேட்னா என்னன்னா ஒரு இடத்துல பைட் பண்ணுறது. ஓகே, இட்ஸ் மோனோடென்டேட். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து இது வந்து மோனோடென்டேட் தான். மோனோடென்டேட். ஸோ தட் இஸ் லிகான்ஸ் ஹேவிங் ஒன் சிங்கிள் டோனார். இப்போ இது மட்டும்தான் அது வந்து எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணும். ஓகேயா, ஒரு இடத்துல. ஓகே, லிகான்ஸ் having single donor atom. Okay, single donor atom. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து இட்ஸ் மோனோடென்டேட். இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா வந்து Cl மைனஸ் கொடுக்கலாம். இப்போ NH3A கொடுக்கலாம், இட்ஸ் வாட்டர். அதே மாதிரி NH2 NH3 பிளஸ். ஸோ இப்போ இது எல்லாமே மோனோடென்டேட் தான். ஓகே, மோனோடென்டேட். இது வந்து நம்ம யூனிடென்டேட்னு சொல்லலாம். மோனோடென்டேட் ஆர் யூனிடென்டேட். அதாவது ஒரு இடத்துல வந்து பைட் பண்ணுது, அதாவது சிங்கிள் டோனார். ஓகே, ஸோ தட் இஸ் அ மோனோடென்டேட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பைடென்டேட். பைடென்டேட் ஆர் டைடென்டேட் கூட சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. பைடென்டேட். பைடென்டேட்னா ligands can bind or bite. Okay, ligands can bind or bite through two donor atoms. ஸோ டூ டோனார் ஆட்டம்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இட்ஸ் அ பைடென்டேட். ஓகே, யூஸ்டு அதாவது டோனார் சைமல்டேனியஸாக இருக்கும். இது வந்து பைடென்டேட்னா லிகான்ஸ் கேன் பைண்ட் ஆர் பைட் த்ரூ டூ டோனார்ஸ் சைமல்டேனியஸ்லி, ஒரே நேரத்தில். ஓகேயா, ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இஸ் இப்போ CH2 NH2. ஓகே, ஸோ இப்போ N இருக்கு, ஒன் லோன் பேட் இருக்கு. ஸோ CH2 NH2. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலா இது வந்து நேம் வந்து எத்திலின் 1,2 டயமின். எத்திலின் 1,2 டயமின். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நேமிங்ல கொடுக்கும்போது EN கொடுக்கும். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் ஒன் பைடென்டேட். அதாவது இப்போ பைடென்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இது வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரா கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த CO இதே கோபால்ட். ஸோ இப்படி வந்து இப்போ இந்த NH2 இங்கே இருக்கும், இங்கே ஒரு NH2 இங்கே NH2 இருக்கும். பட் இதை வந்து நம்ம EN தான் அப்படியே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இப்படி இது ஒரு ஸ்ட்ரக்சர்.
அதாவது என்னன்னா 2 இடத்துல வந்து அது பைட் பண்ணுது. இந்த ஒரு இடத்துலயும், இந்த ஒரு இடத்துலயும் அட்டாக் பண்ணும், பைண்ட் பண்ணும். ஸோ எப்படி வேணா சொல்லலாம். ஸோ எத்திலீன் 1 to diamine இதுதான் நம்ம வந்து ஈஎன்னு கொடுக்குறோம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து இட் இஸ் அ பைடென்டேட். ஸோ இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஆக்சலேட்டும் கொடுக்கலாம். ஓகே. ஸோ ஆக்சலேட் டபுள் பாண்ட். So this is oxalate actually. Oxalate இது வந்து OX கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த டைமெத்திலின் இது இது இந்த மாதிரி 2 இடத்துல பைட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து பைடென்டேட். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம நேமிங் கொடுக்கும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் பைடென்டேட். ஓகே, அதாவது ஒரே லிகாண்ட் 2 இடத்துல வந்து பைட் பண்ணும் சைமல்டேனியஸ்லி. ஸோ அது வந்து பைடென்டேட். ஓகே, ஸோ இப்போ தேர்ட் ஒன் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் அ பாலிடென்டேட். Polydentate na single ligands. Okay, so this is single ligands having several donor atoms. Single ligands having more donor atoms. More donor atoms. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து EDTA. EDTA என்னன்னா எத்திலீன் டயமின் டெட்ரா அசிட்டேட். அதுதான் EDTA. ஓகே, ஸோ EDTA 4- அயான். ஸோ இப்போ இதுக்கு நேம் வந்து எத்திலீன். ஸோ எவ்ரி டைம் வந்து ஃபுல் நேம் கொடுக்க மாட்டாங்க, EDTA தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ எத்திலீன் டயமின் டெட்ரா அசிட்டேட் அயான். ஸோ அதுதான் வந்து இட் இஸ் EDTA. இப்போ அதுக்கு அதோட சிம்பிள், அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் திஸ் ஒன். இட்ஸ் CH2 இட்ஸ் N வந்து ஒரு டோனார் இருக்கும் இல்லையா? ஸோ திஸ் ஒன் அசிட்டேட் CH2 COO மைனஸ் CH2 COO மைனஸ். அதே மாதிரி இங்க ஒரு ரெண்டு CH2 COO மைனஸ் CH2 COO மைனஸ். ஸோ இப்போ இதுல வந்து இட்ஸ் மோர் தென் 2 donor atoms வந்து இருக்கறனால ஸோ இது வந்து இட் இஸ் அ பாலிடென்டேட். ஓகேயா? ஸோ இட் கேன் ஸோ இப்போ இது வந்து எப்படின்னா இட் கேன் பைண்ட் ஆர் பைட் த்ரூ 2 நைட்ரஜன் ஆட்டம் அண்ட் 4 ஆக்சிஜன் ஆட்டம். இப்போ வந்து எங்கெல்லாம் பைட் பண்ணும் அப்படின்னா, ஸோ இப்போ இது ஒரு பைண்டு, இது ஒரு பைண்டு, இதெல்லாம் இது ஆக்சிஜன் வந்து 4 டைம்ஸ் வந்து பைண்ட் பண்ணும். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது வந்து பாலிடென்டேட். ஓகேயா? ஸோ திஸ் ஒன் இட் இஸ் அ பாலிடென்டேட். இன்னொன்று இருக்குது ஆம்பிடென்டேட். Fourth one, it's actually amphidentate. Amphiனாலே வந்து நீங்க ஆல்ரெடி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க. ரெண்டு சைடும் அட்டாக் நடந்துச்சுனாலே அது பேர் தான் ஆம்பி. ஓகே, ஸோ தட் இஸ் ஆம்பிடென்டேட். ஆம்பிடென்டேட் என்னன்னா ligands which can bind through 2 different atoms to form a coordinate bond. Okay. Ligands which can bind through 2 different atoms only one at a time. Okay, only one at a time to form bond. இப்போ for example NO2 minus FCN minus. இப்போ இந்த NO2ங்கிறது வந்து இந்த நைட்ரஜனும் அட்டாக் பண்ணலாம், இல்ல ஆக்சிஜன் அட்டாக் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்ரஜன் நம்ம எடுத்தோம்னா இப்போ N இதுக்கு வந்து 2 லோன் பேர் இருக்கும். So this is the structure for NO2. Yeah, so this is இது வந்து மெட்டலை வந்து பைண்ட் பண்ணும், நைட்ரஜன் சைடுல வந்து பைண்ட் பண்ணும். ஓகே, இதே இது ஆக்சிஜன் சைடுல எப்படி பைண்ட் பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் சைட்லயும் இது பைண்ட் பண்ணலாம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரே இதுதான், அதாவது நைட்ரோ தான், பட் நைட்ரஜன்ல வந்து மெட்டலை வந்து பைண்ட் பண்ணுது, அதே மாதிரி ஆக்சிஜன் சைடும் பைண்ட் பண்ணும். ஓகேயா?
ஸோ எம்ங்கிறது வந்து இங்க மெட்டல், இது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகே, இது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து எம்னு கொடுத்துருக்கோம். இப்படி இருக்கும்போது நேமிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நைட்ரஜன் அட்டாக் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து இட் இஸ் நைட்ரிடோன். இப்போ நான் நேமிங் பார்க்கும்போது இதை பார்க்கலாம். நைட்ரஜன் அட்டாக் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து இட்ஸ் நைட்ரிடோ. இந்த ஆக்சிஜன் பைண்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து இட் இஸ் நைட்ரோ. ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஆம்பிடென்டேட். ஆம்பிடென்டேட்னா ரெண்டு சைடும் வந்து அட்டாக் பண்ணலாம். இன்னும் பட் ஒன்லி ஒன் அட் அ டைம். ஓகே, ஒரே சமயத்துல ரெண்டும் சேர்ந்து அட்டாக் பண்ணாது. ஒரு டைம் எய்தர் நைட்ரஜன் சைடு ஆர் ஆக்சிஜன் சைடு பண்ணும். அதே மாதிரி இப்போ எஸ்சிஎன்னையும் எடுத்தோம்னா, ஸோ இப்போ மெட்டல்ல வந்து அட்டாக் பண்றது வந்து சல்ஃபரா இருக்கலாம். ஓகே, ஆர் இல்ல நைட்ரஜன் சைடும் வந்து அட்டாக் நடக்கும். என்எஸ் என்சிஎஸ் இப்படியும் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கும் நேம் மாறும். ஸோ இது வந்து இட் இஸ் தயோசைனைட் வரும், தயோசைனைட்டோன்னு வரும். இது வந்து ஐசோ தயோசைனைட். ஓகே, ஸோ இது வந்து ஃபோர்த் டைப். திஸ் இஸ் ஆம்பிடென்டேட். டு யூ ஃபாலோ மீ? யாருக்கு அது டவுட்லாம் இல்லையா? ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஒன், லாஸ்ட் ஒன், ஃப்ளக்சிடென்டேட். ஃப்ளக்சிடென்டேட். ஸோ ஃப்ளக்சிடென்டேட்னா என்னன்னா ligands having variable denticity. Okay, ligands having variable denticity which depends on the nature of the metal ion. Okay, இப்போ அதாவது நிறைய இடத்துல பயன் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இட் இஸ் இது வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப வராதுங்க ஃப்ளக்சிடென்டேட். இடிடிஏ. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இடிடிஏ பார்த்தோம்னா டென்டைசிட்டி வந்து இதுக்கு 4 to 6 இருக்கும். அதாவது 4லேருந்து 6 பிளேஸ்ல வந்து 6 இதுல வந்து அது வந்து பைட் பண்ணலாம். இப்போ இங்க நம்ம ரெண்டு சைடு தான் பார்த்தோம். அதே மாதிரி இங்க வந்து 4லேருந்து 6 டைம்ஸ் வந்து அது பண்ணலாம். ஓகே, டென்டைசிட்டி 4 to 6. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து இட்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிகான்ஸ்னா, இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிகான்ஸ். ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல என்னென்ன டேர்ம்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிருக்கும். டேர்ம்ஸ் வந்து ஃபெமிலியர் ஆயிருக்கும். ஸோ இப்போ இனிமேல் நம்ம வந்து இந்த டேர்ம்ஸ் வச்சு தான் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து நேமிங் கொடுக்கலாம், அதாவது ஐயூபிஎஸ்சி நேம். ஸோ ஐயூபிஎஸ்சி நேம் வந்து எப்படி கொடுக்கலாம்னு. ஓகே, நோமென்க்ளேச்சர். ஸோ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்டுக்குலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே nomenclature or naming. ஸோ இப்போ இதுக்கும் வந்து நம்ம வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் நம்மளால பண்ண முடியும். இந்த ஐபிஎஸ்சியில் வந்து அகெயின் ஸ்ட்ரக்சர் கொடுத்து நேமிங் கேட்கலாம், இல்லை நேமிங் கொடுத்து ஸ்ட்ரக்சர் எழுத சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அதாவது ரைட் ஃபார்முலா ஃபார் அ கிவன் நேம்னு கொடுக்கலாம், இல்லைன்னா ரைட் நேம் ஃபார் கிவன் ஃபார்முலான்னு கொடுக்கலாம். ரெண்டு டைப்பும் இருக்கு. இதுல வந்து என்னென்ன ரூல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் நேம் ஃப்ரம் ஸ்ட்ரக்சர். நேம் ஃப்ரம் ஸ்ட்ரக்சர்ல இருந்து எப்படி நம்ம வந்து நேமிங் கொடுக்கலாம், அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, நேம் ஆஃப் கேட்டயான் ஃபர்ஸ்ட். நேம் ஆஃப் கேட்டயான் ஃபர்ஸ்ட், தென் ஆனியான். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டயானை தான் நம்ம மென்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆனியான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு நான் உங்களுக்கு ஃபெமிலியரான எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ NH3 ஆல் த சிக்ஸ் இது வந்து இட் இஸ் 6 லிகான்ஸ் NH3 இருக்கும். ஸோ இப்போ இது வந்து இட் இஸ் 3 + Cl3 இப்படி இருக்கும். ஸோ அப்போ இது எது கேட்டயான்? இதுதான் வந்து இட்ஸ் கேட்டயான் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து ஆனியானா இருக்கும். ஸோ while giving a name ஃபர்ஸ்ட் வந்து கேட்டயானை தான் நம்ம எழுதணும்.
ஓகேயா? ஃபர்ஸ்ட் கேட்டயான் எழுதணும். அந்த கேட்டயான்லயும் எதை ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா லிகாண்ட். ஓகே, ஸோ லிகாண்ட் கேட்டயான்ல தான் லிகாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ லிகாண்ட் இஸ் ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட், followed by central metal, followed by central metal. ஃபர்ஸ்ட் கேட்டயான், அந்த கேட்டயான்லயும் லிகாண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஏன்னா கேட்டயான்ல வந்து லிகாண்டுக்கும் சென்ட்ரல் மெட்டல் இருக்கும். ஸோ அப்போ அதில் லிகாண்ட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், சென்ட்ரல் மெட்டல் செகண்ட் எழுதணும். ஓகேயா? ஸோ இப்போ இது வந்து ரூல். ஸோ இப்போ அந்த லிகாண்டை வந்து எப்படி நேமிங் பண்ணலாம்? அதுக்கு வந்து இப்போ லிகாண்ட் ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட்னு கொடுத்துருவோம். பட் லிகாண்ட் எழுதுறதுக்கு தான் நிறைய ரூல்ஸ். இப்போ ரூல்ஸ் டு ரைட் டு நேம் லிகாண்ட், ரூல்ஸ் டு நேம் லிகாண்ட். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து நேமிங் கொடுப்போம்? ஸோ இப்போ இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இப்போ லிகாண்ட்ஸ் நேம் ends with ATE or ITE. இப்போ ஏடிஇன்னு முடியும் இல்லையா? இப்போ சல்ஃபேட், சல்ஃபைட் அந்த மாதிரிலாம் முடியும் இல்லையா? அதை வந்து அந்த லாஸ்ட் இ வந்து ரீப்ளேஸ்டு வித் ஓ. ஓகே, முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, நைட்ரேட்டோ, நைட்ரோ அப்படின்லாம் பார்த்தோம்ல, சைனேட்டோ அப்படின்னு. ஸோ அந்த ஈல முடியறது எல்லாத்தையுமே வந்து இட்ஸ் ரீப்ளேஸ்ட் பை ஓ. ஓகே, இட்ஸ் லிகாண்ட்ஸ், லிகாண்ட்ஸ் நேம் ஓகே ends with ATE or ITE. Okay, it's replace last E. Okay, last E with O. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சலேட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சலேட்டை வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னா ஆக்சலேட்டோ. ஓகே, அந்த ஈக்கு பதிலாக ஓ கொடுக்குறோம். அதே மாதிரி சல்ஃபைட், இப்போ சல்ஃபைட்டுன்னு இருந்துச்சுன்னா சல்ஃபிட்டோ, சல்ஃபிட்டோ. ஸோ அந்த ஈன்றது வந்து ஓவா மாறும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் லிகான்ஸ் எப்படி நேமிங் கொடுக்கும்? லிகான்ஸ் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஐடிஇன்னு எண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ ends with IDE, ends with IDE. ஓகே, அதுவும் ஓல தான் வந்து ரீப்ளேஸ்ட் வித் ஓ. இப்போ குளோரைடு, குளோரைடு அப்படின்னா குளோரோ. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி முடியும். தென் இப்போ வாட்டர் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. வாட்டருக்கு நம்ம என்ன இதை யூஸ் பண்ணுவோம்னா அக்வான்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? அதே மாதிரி அமோனியா இருந்துச்சுன்னா அமோனியாவுக்கு வந்து அமீன், அதாவது டபுள் எம் கொடுக்கணும். சிங்கிள் எம் கொடுத்தோம்னா அது அமீன் ஆயிரும். ஸோ அதனால டபுள் எம் IMNE அமீன். அதே மாதிரி CO, CO இருந்துச்சுன்னா அது வந்து இட் இஸ் அ கார்போனில், திஸ் இஸ் கார்போனில். அதே மாதிரி இப்போ NO இருந்துச்சுன்னா அது வந்து நைட்ரோசில். ஓகேயா? ஸோ இது வந்து நைட்ரோசில். இப்போ இதே இது வந்து மோர் தென் ஒன் லிகாண்டா இருந்துச்சுன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர். அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். மோர் தென் ஒன் லிகாண்ட் ஃபாலோ ஆல்பபெட்டிக் ஆர்டர். ஓகே, தென் இப்போ டை ட்ரைலாம் வந்து யூஸ் பண்ணோம்னா டை ஆர் ட்ரை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஃபார் சேம் டைப் ஆஃப் லிகாண்ட். ஓகே, ஃபார் சேம் டைப் ஆஃப் லிகாண்ட். ஃபார் பாலிடென்டேட் இது வந்து டை ட்ரை வந்து சேம் டைப் ஆஃப் இது பண்ணுவோம். அதே மாதிரி ஃபார் பாலிடென்டேட்டா இருந்துச்சுன்னா ஃபார் பாலிடென்டேட், பாலிடென்டேட்டுக்கு வந்து டை, அதாவது ரெண்டு இருந்துச்சுன்னா பிஸ்ன்னு எழுதுவோம். ஓகே, ட்ரைன்னு இருந்துச்சுன்னா மூணு இருந்ததுன்னா அது வந்து இட் இஸ் அ ட்ரிஸ். அதே மாதிரி இப்போ டெட்ரா அப்படின்னா டெட்ரா கிஸ். ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் நம்ம வந்து லிகான்ஸ், அந்த லிகான்ஸ்க்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லிகான்ஸ் எழுதுறோம் இல்லையா? அந்த லிகான்ஸ் எழுதும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டூட்?
ஓகே. தென் இப்போ வந்து சென்ட்ரல் மெட்டலுக்கு எழுதும்போது என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ரூல் டு நேம் சென்ட்ரல் மெட்டல். டு நேம் சென்ட்ரல் ஆட்டம். இதுக்கு வந்து என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுக்கணும். ஓகே. ஆக்சிடேஷன் ஸ்டேட் பை ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம எப்பவுமே ரோமன் லெட்டர்ல தான் கொடுப்போம் இல்லையா? ஸோ ரோமன் லெட்டர்ல வந்து கொடுப்போம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் பை ரோமன் லெட்டர். அதே மாதிரி இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கேட்டயானா இருந்துச்சுன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். காம்ப்ளெக்ஸ் கேட்டயானா இருந்துச்சுன்னா அதோட கெமிக்கல் நேமு கெமிக்கல் நேம் எழுதிட்டு தென் அயான்னு எழுதணும். ஓகே. கேட்டயானா இருந்துச்சுன்னா அடுத்தது வந்து நியூட்ரலா இருந்துச்சுன்னா நம்ம நார்மலா எழுதிடுவோம். அதே மாதிரி இப்போ காம்ப்ளெக்ஸ் ஆனையோனா இருந்துச்சு அப்படின்னா இதுல வந்து என்ன ஆகும்னா சஃபிக்ஸ்ல வந்து ஏடிஇ வந்து யூஸ் பண்ணணும். சஃபிக்ஸ்ல வந்து ஏடிஇ is used. Okay. இது இது metal. Okay. It is used with central metal atom. Right. So இப்போ இது வந்து சென்ட்ரலுக்கு வந்து நம்ம கொடுக்கறது. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்து ஸ்ட்ரக்சர்லேருந்து நேமிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து இப்போ வந்து சிஆர். ஓகே. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. NH3 ரைஸ் H2O ரைஸ் மைனஸ் Cl3. ஸோ இப்போ இதுதான் வந்து இதுக்கு வந்து எப்படி நேமிங் கொடுக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து எது கேட்டயான் இது ஆனையான்னு பார்த்துக்கணும். இது கேட்டயான் இது ஆனையான். ஸோ இப்போ கேட்டயான் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். கேட்டயான்லையும் லிகான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். லிகான்ஸ் வந்து இங்க மோர் தென் 2 லிகான்ஸ் இருக்கு. அதாவது அமோனியாவும் இருக்கு வாட்டரும் இருக்கு. ஸோ அல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து நம்ம எழுதணும். அல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்ப்போம். அமோனியாவுக்கு வந்து நம்ம அம்மீன்னு கொடுப்போம் இல்லையா? அம்மீன்னு கொடுப்போம். வாட்டருக்கு வந்து அக்வான்னு கொடுப்போம். ஸோ இப்போ எது ஃபர்ஸ்ட் வரும்னா அக்வா தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே. பட் இங்க எத்தனை அக்வா இருக்கு? 3 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ட்ரை அக்வா இல்ல ட்ரை சாரி அமீன் தான் ஃபர்ஸ்ட் வரும். அல்பபெட்டிக் ஆர்டர்ல அமீன் தான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? ட்ரை அமீன். இதுல வந்து இன்னொன்னு எழுதும்போது இதுல கேப்பே விடாம தான் எழுதணும். ஓகே. இப்ப ட்ரை அமீன் அடுத்தது ட்ரை அக்வாங்கிறது நடுவுல ஸ்பேஸ் விடக்கூடாது. கண்டினியூஸா அப்படியே எழுதணும். ஓகே. ட்ரை அமீன் ட்ரை அக்வா. ஓகே. லிகான்ஸ்க்கு வந்து இப்ப நேமிங் கொடுத்துட்டோம். அடுத்தது குரோமியம். இந்த மெட்டல் எழுதணும். குரோமியத்துக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு பார்க்கணும். குரோமியத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதுல வந்து 3. ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ குரோமியம்க்கு வந்து இதுல வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 வரும். ஸோ ரோமன் லெட்டர்ல வந்து நம்ம 3ன்னு கொடுத்துடலாம். தென் இங்க வந்து இது வந்து கேட்டயானை முடிச்சிட்டோம். தென் ஆனியான் வந்து இட் இஸ் அ குளோரைடு. ஸோ இப்போ இதோட நேம் வந்து ட்ரையமின் ட்ரை அக்வா குரோமியம் 3 குளோரைடு. இதுல வந்து நடுவுல ஸ்பேஸே விடக்கூடாது. கண்டினியூஸா எழுதணும். ஓகேயா? அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்படிதான் வந்து இட்ஸ் நேமிங் எழுதணும். ஸோ இப்போ இதுல வந்து நமக்கு நிறைய வந்து ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நம்மளால இது ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். இப்போ இன்னொன்று நான் கொடுக்குறேன். இப்போ இது வந்து நேமிங் கொடுத்து ஸ்ட்ரக்சர் கொடுத்து நம்ம நேமிங் எழுதிட்டோம். இப்போ நேமிங்லேருந்து எப்படி ஸ்ட்ரக்சர் எழுதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஹெக்ஸா அமீன் ஓகே கோபால்ட் 3 ஃப்ளோரைடு இப்படி இருக்கு. இதுக்கு நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் எழுதுவோம்? ஹெக்ஸா அமீன்னா என்ன? அமோனியா 6 டைம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அமோனியா 6 டைம்ஸ். அடுத்தது வந்து இட்ஸ் அ கோபால்ட். ஓகே. குளோரைடு
ஸோ இப்போ நமக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது. இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரிஞ்சாதான் Cl2வா Clஆ Cl3ஆன்னு நமக்கு தெரியும். ஓகேயா? ஸோ இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க வந்து கோபால்ட்டுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3ன்னு கொடுத்துட்டாங்க. 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேயா? ஸோ இப்போ இதுதான் கேட்டையான் கண்டிப்பா, இது வந்து ஆனியான். ஸோ 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து இந்த என்டைட்டி ஃபுல்லா இந்த பிளஸ் இந்த இது கேட்டையானோட நம்ம சார்ஜ் வந்து நமக்கு தெரியணும். எப்படி தெரியும்னா அவங்க வந்து கோபால்ட்டுக்கு வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அமோனியாவுக்கு வந்து 0 நமக்கு தெரியும். நியூட்ரல் காம்பவுண்ட் எல்லாத்துக்குமே வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. ஸோ அப்போ 3 0வும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து 3 தான் வரும். ஸோ அப்போ வந்து இங்க வந்து 3ஆ தான் இருக்கும். 3+ தான் கண்டிப்பா இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ இங்க 3+ இருந்துச்சுன்னா இந்த குளோரினுக்கு வந்து 3- தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து Cl3. ஓகேயா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுதா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இப்படிதான் கண்டுபிடிக்கணும். கோபால்ட்டுக்கு வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அமோனியாவுக்கு வந்து 0 நமக்கு தெரியும். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 3 தான் வரும். ப்ளஸ் ஏன் போட்டிருக்கேன்னா கேட்டையான்ங்கிறதுனால 3+ன்னு போட்டிருக்கோம். இங்க 3ஆ இருக்கிறதுனா ஸோ இப்போ கண்டிப்பா கேட்டையான் 3ஆ இருந்துச்சுன்னா ஆனியானும் 3- இருந்தாதான் அது நியூட்ரல் ஆகும். ஸோ அப்போ வந்து ஆனியானுக்கும் வந்து 3 தான் வரும். ஸோ அப்போ வந்து Cl3. அண்டர்ஸ்டுட்? அதாவது என்னன்னா நேமிங் கொடுத்து ஸ்ட்ரக்சர் எழுதும் போது தான் நீங்க ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கிற அந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ ஆக்சுவலா ஸ்ட்ரக்சர் கொடுத்து நேமிங் வந்து நீங்க ஈஸியா எழுதிடலாம். ஓகே, புரியுதா இல்லையா? இப்ப இது இதே மாதிரி நான் இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தா தான் நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள் பார்க்கும் போது தான் நமக்கு உங்களுக்கு டவுட்டே வரும். ஸோ இப்போ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ K3 Cr ஓகே, C2O4 3 இது வந்து -3. ஸோ இப்போ இது வந்து கேட்டையான். ஓகே, ஸோ திஸ் இஸ் கேட்டையான், திஸ் இஸ் ஆனியான். ஸோ அப்போ வந்து எப்பயுமே நம்ம எழுதும்போது கேட்டையான் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ கேட்டையான் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ அப்போ கேட்டையான் ஃபர்ஸ்ட் எழுதும்போது இங்கே கேட்டையான் என்னவா இருக்குன்னா பொட்டாசியம். ஓகே, ஸோ ரைட் பொட்டாசியம். ஓகே, பொட்டாசியம் இது வந்து ஆக்சலேட். ஓகே, இது வந்து ஆக்சலேட். அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குரோமியம்க்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா குரோமியம் இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். C2O4 3 which is equal to -3. இதோட இந்த ஹோல் என்டைட்டிக்கு வந்து -3ன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ சிஆருக்கு என்ன வரும்னு பார்க்கணும். ஓகே, சிஆருக்கு நமக்கு தெரியாது. இப்போ எக்ஸ் பிளஸ் இதுக்கு வந்து ஆக்சுவலா வந்து இட்ஸ் -2. ஆக்சிலேட்டுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் -2. இங்க 3 இருக்கிறதுனால இது வந்து -6. ஸோ இட் இஸ் -3. ஸோ அப்போ எக்ஸுக்கு என்ன வரும்னா +3ன்னு வரும். இது புரியுதா? எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுன்னு? வாட் அபவுட் அதர்ஸ்? ஜெயந்த்? ஆன்சர் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால எங்க வைஷாலி போயிட்டாரா? ஓகே, ஓகே. ஸோ இப்போ எக்ஸ் வந்து +3. ஸோ அப்போ வந்து இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இது வந்து அப்போ நேமிங் எப்படி கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் கேட்டையான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ அப்போ வந்து பொட்டாசியம். ஓகே, பொட்டாசியம் கேட்டையான் ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. அடுத்தது ஆனியான். ஆனியான் எழுதும்போது ஃபர்ஸ்ட் வந்து லிகான்ஸ் தான் எழுதணும் இல்லையா? ஸோ இப்போ லிகான்ஸ் வந்து இங்கே என்ன ஆக்சலேட்டு. எத்தனை ஆக்சலேட் இருக்கு? 3 ஆக்சலேட் இருக்கு. ஸோ ட்ரை ஆக்சலேட், ஆக்சலேட்டோ. ஓகே, நம்ம நேமிங் கொடுக்கும்போது ஈல முடியறது எல்லாமே ஓல தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால பொட்டாசியம் ட்ரை ஆக்சலேட்டோ. அடுத்தது வந்து இது குரோமே. இது வந்து ஆனியான்ல மெட்டல் வந்துச்சுன்னா ATEல முடியணும். நம்ம ரூல் லாஸ்ட் ரூல் நம்ம பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் ஆனியானா இருந்துச்சுன்னா சஃபிக்ஸ் ATE இஸ் யூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த ரூல்ல அதே மாதிரி இப்போ இந்த வந்து இது வந்து குரோமியம்னு எழுத முடியாது. இது வந்து குரோமேட். குரோமேட் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. இட் இஸ் 3. ஓகே, மோஸ்ட்லி குரோமியம்
கோபால்ட் ரெண்டுத்துக்குமே வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 தான் வரும். நீங்க அப்படி கண்டுபிடிச்சாலும் ஓகே, இல்லைன்னா அப்படியே எழுதணும் நீங்க நினைச்சாலும் ஓகே, 3 தான் வரும். ஓகேயா? ஸோ பொட்டாசியம் ட்ரை ஆக்சலேட்டோ குரோமேட் 3 இப்படிதான் வந்து இது நேமிங் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து இன்னொன்று பார்க்கலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிளா பார்க்கலாம். நேமிங் கொடுத்து இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் நேமிங் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து நெக்ஸ்ட் ட்ரை பிராக்கெட்ல வந்து இட்ஸ் ஈத்தேன் 1,2 டயமின், ஈத்தேன் 1,2 டயமின். அமீன்ங்கும் போது ஒரு எம் தான், அமோனியாவுக்கு தான் 2 எம் போடுவோம். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். ட்ரை ஈத்தேன் 1,2 டயமின் கோபால்ட் 3 சல்ஃபேட், கோபால்ட் 3 சல்ஃபேட். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டையான் நம்ம எழுதுவோம். இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் எழுதுவோம். இப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதலாம்? இதுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் எழுதலாம்னா, இங்க வந்து கோபால்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் கோபால்ட். ஓகே, சென்ட்ரல் மெட்டலா வந்து கோபால்ட் இருக்கு. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈத்தேன் 1,2 டயமின், ட்ரை ஈத்தேன் 1,2 டயமின். ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதணும். அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இட்ஸ் NH2. ஓகே, NH2 CH2 CH2 NH2. ஸோ இப்போ இதுதான் வந்து ஈத்தேன் 1,2 டயமின் வந்து இதுதான். ஸோ இப்போ இது வந்து இட் இஸ் 3 டைம்ஸ். ஓகே, 3 டைம்ஸ் கோபால்ட் 3 கொடுத்துருக்காங்க. கோபால்ட் 3 சல்ஃபேட், கோபால்ட் 3. கோபால்ட் 3னா இதுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 நமக்கு தெரியும். இதுக்கு வந்து இது வந்து இது வந்து இட்ஸ் -6. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து -2, -2 into 3 வந்து இட் இஸ் -6. சாரி, ஸோ அப்போ வந்து இங்க வந்து என்ன வரும்னா ஆக்சுவலா +3 வரும். இது ஆக்சுவலா வந்து ஸோ 3 வந்து 3 தான். இது வந்து 3 வருமா 2 வருமா பாருங்க, ஒரே நிமிஷம்ப்பா. -3 ஆக்சுவலா இதுக்கு வந்து இப்படிதான் வந்து வரும். சல்ஃபேட் இது வந்து நியூட்ரல். சாரி, இது வந்து ஆக்சுவலா இட்ஸ் நியூட்ரல். ஸோ இப்போ அதனால 0 வரணும் அதுக்கு. இதுக்கு வந்து 0 வரும். இது வந்து 6 கிடையாது. இதுக்கு வந்து அது நியூட்ரல் காம்பவுண்ட்ங்கிறதுனால 0 தான் வரும். இது வந்து 0. ஸோ அப்போ வந்து இங்க வந்து +3 வரும். ஓகேயா? இங்க +3 இருக்கிறதுனால ஸோ இப்போ இங்க வந்து இட் இஸ் இங்கேயும் 3 தான். சல்ஃபேட்டுக்கும் வந்து 3 தான் வரும். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை அப்படிதான் கண்டுபிடிக்கும். இதுக்கு வந்து 3ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, கோபால்ட் 3. ஸோ இப்போ இது வந்து ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட், அதனால 0. ஸோ அப்போ இங்க வந்து 3 வரும். ஸோ இப்போ இங்க 3ங்கிறதுனால சல்ஃபேட்டுக்கும் 3 தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இது 3+ வரும். அப்போ இது வந்து 3- இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பா இது 3+னா ஆனியான் வந்து 3- தான் வரணும். ஓகே, மைனஸ் வரும்போது ஸோ இப்போ இங்க 3ன்னு கொடுக்கும். சல்ஃபேட்டுக்கு வந்து இப்படிதான் வரும். அண்டர்ஸ்டுட்? புரியுதாப்பா? புரியுதா? டவுட் இருக்கா எதுவும்? என்னப்பா? அந்த கேட்டையான் பார்ட் இல்லையா? ஸோ அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வந்து இந்த நேமிங் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? ட்ரை ஈத்தேன் 1,2 டயமின் கோபால்ட் 3 சல்ஃபேட், இதுதான் நேம். இப்போ ட்ரை ஃபர்ஸ்ட் லிகான்ஸ் நேம் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரை ஈத்தேன் 1,2, இதுதான் வந்து ஈத்தேன் 1,2 டயமினுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். 3 டைம்ஸ் இருக்கு ட்ரைன்னு, அதனால நம்ம 3 போட்டிருக்கோம். கோபால்ட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே,
ஸோ இப்போ நமக்கு இந்த 3 வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா 3 வந்து எதுக்காக இப்போ நமக்கு தெரியணும் அப்படின்னா இப்போ நம்ம சல்ஃபேட்டுங்கிறதுனால நம்ம SO4ன்னு கொடுத்துறோம். ஓகே, ஆனால் அந்த சல்ஃபேட் SO4 வந்து 1ஆ 2ஆ 3ஆ நமக்கு தெரியாது. அதுக்கு தான் வந்து நம்ம இந்த ஆக்சிடேஷன் நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆக்சிடேஷன் நம்பர் கோபால்ட்டுக்கு வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது +3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ +3ஆ இருந்துச்சுன்னா இப்போ கேட்டையானோட சார்ஜை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கேட்டையான் சார்ஜ் கண்டுபிடிச்சோம்னா அதுல என்ன சார்ஜ் இருக்கோ அதே தான் ஆனியானுக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கேட்டையான் சார்ஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஆக்சிடேஷன் வந்து +3. இது வந்து ஒரு நியூட்ரல் காம்பவுண்டுங்கிறதுனால நியூட்ரல் காம்பவுண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0 தான். ஓகே, இது வந்து அமோனியாவா இருந்தாலும் சரி, வாட்டரா இருந்தாலும் சரி, 1 to ஈத்தேன் 1 to டயமின் எல்லாமே வந்து இட்ஸ் நியூட்ரல் காம்பவுண்ட் தான். நியூட்ரல் காம்பவுண்டுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் எப்பவுமே 0. ஓகே, ஸோ அப்போ 3 + 0 என்ன? இங்க வந்து கண்டிப்பா 3 தான் இருக்கணும். அதாவது 3+ தான் இருக்கணும் கண்டிப்பா. அதாவது இப்போ கேட்டையானுக்கு வந்து 3+ வந்து வந்துருச்சு. அப்போ கண்டிப்பா வந்து ஆனையானுக்கும் 3 தான் வரணும் இல்லையா? ஸோ ஆனையானுக்கும் 3- தான் வரணும். நீங்க இப்படி கொடுக்கணும், இப்படி கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படி கொடுக்காம இப்படியும் கொடுக்கலாம். H2n CH2 CH2 NH2 3 times SO4 thrice இப்படியும் கொடுக்கலாம். இப்போ இந்த சல்ஃபேட்டுக்கு வந்து ஆக்சுவலா சல்ஃபேட்டுக்கு வந்து ஆக்சிடேஷன் இதோட வேலன்சி வந்து 2 இல்லையா, ஸோ அப்போ அதனால இங்க நம்ம 2 கொடுக்கலாம். இப்படியும் கொடுக்கலாம். ஜஸ்ட் மேல கொடுக்காம இது வந்து இங்க கொடுக்கலாம். நம்ம இப்படியும் கொடுக்கலாம். ஓகேயா, புரிஞ்சுதாப்பா? ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் பார்க்க தான் வந்து நமக்கு டவுட்டே வரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, நம்ம நேமிங் எழுதணும். ஏஜி NH3 2. ஓகே, இது ஒரு என்டைட்டி. இன்னொரு என்டைட்டி வந்து ஏஜி CN2, இது ஒரு என்டைட்டி. ஓகேயா, ஸோ இப்போ இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து எப்படி வந்து நம்ம நேமிங் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து லிகாண்டு சென்ட்ரல் மெட்டலு. ஸோ அதுக்கு முன்னாடி கேட்டையான் ஆனியான். ஸோ இப்போ இங்கே வந்து இதுதான் கேட்டையான். ஸோ இப்போ ஏன்னா எப்பயுமே ஒரு ஃபார்முலால கேட்டையான் ஃபர்ஸ்ட் இருக்கும், ஆனியான் செகண்ட் பார்ட்டா இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆனியான். ஸோ இப்போ வந்து கேட்டையான்ல உள்ளதுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம். கேட்டையான்ல உள்ள லிகாண்டு, கேட்டையான்ல உள்ள சென்ட்ரல் மெட்டல் தான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம். ஸோ அப்போ கேட்டையான்ல வந்து என்ன இருக்கு? சில்வர் இருக்கு இல்லையா? சில்வருக்கு வந்து என்ன நம்ம சொல்லுவோம்? அர்ஜென்டம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுல வந்து அமீன் லிகான்ஸ் என்ன இருக்குன்னா அமீன் இருக்கு. எத்தனை அமீன் இருக்குது? 2. ஓகே, ஸோ டை அமீன். ஓகே, டை அமீன். சில்வர்னு நீங்க கொடுத்தாலும் ஓகே, இல்லைன்னா அர்ஜென்டம்னு கொடுத்தாலும் ஓகே. நிறைய இதுல வந்து அர்ஜென்டம் தான் கொடுத்துருப்பாங்க. அர்ஜென்டம். இதுக்கு வந்து இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இது வந்து ஆக்சிடேஷன் இதுக்கு வந்து +1. அப்போ இது வந்து 0. ஸோ அப்போ கண்டிப்பா இது வந்து +1ஆ தான் இருக்கும். கேட்டையானுக்கு +1 தான் இருக்கும். இப்போ ஆனியானுக்கும் -1ஆ தான் கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஸோ டயமின் அர்ஜென்டம் 1, இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1. அடுத்தது இங்க வந்து டை சைனோ. ஓகே, இட்ஸ் டை சைனோ அர்ஜென்டேட். இங்க வந்து இந்த ஆனியான்ல வந்துச்சுன்னா சஃபிக்ஸ் ATE தான் முடியணும். ஓகே, அதை மறந்துடக்கூடாது. அர்ஜென்டேட், டைசைனோ அர்ஜென்டேட் 1. இதுக்கும் வந்து 1 தான். இதுக்கு ஏன் 1ன்னா இது வந்து இட்ஸ் +1, இது -2, ஸோ இட் இஸ் -1 வரும். ஸோ இப்போ இதுக்கு வந்து இட் இஸ் 1. அர்ஜென்டேட் நம்ம கொடுத்தாலே போதும். 1ங்கிறதுனால மென்ஷன் பண்ணணும்னு இல்லை. அர்ஜென்டேட் இந்த நேமிங் வந்து இதுதான். இங்கே கேப் நான் விட்டுருக்கேன்ல, இங்கே விடக்கூடாது. ஆக்சுவலாக இந்த கேப்பே இருக்கக்கூடாது. கேப் இல்லாமல் தான் எழுதணும். டயமின் அர்ஜென்டம் 1 டைசைனோ அர்ஜென்டேட். ஓகே, மெட்டல் பார்ட் வந்து ஆனியான்ல இருந்துச்சுன்னா மெட்டலோட ATE நம்ம சேர்க்கணும். அதுதான் இங்க ATE நம்ம சேர்த்திருக்கோம். ஓகேயா, அண்டர்ஸ்டுட். இது நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் பிளாட்டினம் NH3 2 Cl
NO2. இப்போ இதுக்கு வந்து எப்படி நேமிங் கொடுக்குறது? ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நியூட்ரல். இது ஆனியானும் இல்லை, இது வந்து இட்ஸ் நியூட்ரல் பார்ட். ஸோ இப்போ நியூட்ரல் பார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து லிகாண்ட் எழுதுவோம். லிகாண்டு அதுக்கப்புறம் மெட்டல். இப்போ இந்த லிகாண்ட் வந்து பார்த்தோம்னா இதுல 3 லிகாண்ட் இருக்கு. அம்மீன் இருக்கு, குளோரிடோ இருக்கு, நைட்ரோ இருக்கு இல்லையா? ஸோ 3 லிகாண்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து நமக்கு வந்து ஆல்பபெடிக் ஆர்டர்ல எழுதணும். அம்மீனு, இட்ஸ் குளோரிடோ அண்ட் நைட்ரோ. அப்ப எது ஃபர்ஸ்ட் வரும்னா அமீன் தான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? ஸோ டைஅமீன், இதுக்கு எப்படி நேமிங் கொடுப்போம்னா டைஅமீன், ஓகே, டைஅமீன், குளோரோ, நைட்ரோ, பிளாட்டினம். பிளாட்டினம் இதுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? இது வந்து இட் இஸ் 0. இது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. குளோரைடுக்கு வந்து இட்ஸ் -1. ஓகேயா? இட்ஸ் -1. இதுக்கும் -1. அப்போ இதுல வந்து -1 இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணா -2 வருது. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட். ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பா +2 தான் இருக்கணும். ஸோ பிளாட்டினம் 2. இதுதான் வந்து இதோட நேம். அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் கொடுத்து நேமிங் எழுதுறது வந்து நமக்கு ஈஸி. இப்போ நேமிங் கொடுத்து ஸ்ட்ரக்சர் எழுதுறது வந்து அதையும் பார்த்துடலாம். பொட்டாசியம், பொட்டாசியம் டெட்ரா ஹைட்ரோ ஜிங்கேட், ஹைட்ரோ ஜிங்கேட் 2. இதுதான் வந்து நேம். ஸோ இப்போ வந்து கேட்டையான் பார்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பொட்டாசியம் கொடுத்துட்டோம். இங்க வந்து டெட்ரா ஹைட்ரோ, ஹைட்ரோங்கிறது வந்து இட்ஸ் நத்திங் பட் இது வந்து OH. ஓகேயா? டெட்ரா ஹைட்ரோ ஜிங்கேட். ஜிங்கேட் ஆனியான்ல வந்து மெட்டல் இருந்துச்சுன்னா அது 18 முடியும். ஸோ அப்போ வந்து இது வந்து ஜிங்க்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஜிங்க் தான். ஸோ இப்போ ஜிங்க் OH4, OH4. ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க எதுக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இட்ஸ் +2. நமக்கு இங்க கேக்கு வந்து என்ன நம்பர் போடணும்னு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு வந்து இந்த ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஜிங்க்குக்கு வந்து +2. நமக்கு தெரியும் இது OHக்கு வந்து -1. அப்போ வந்து இது வந்து -4 இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆனியான் வந்து இட்ஸ் -2. ஆனியான் -2 வந்துச்சுன்னா கேட்டையானும் 2 தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இங்க வந்து K2. ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுவீங்கன்னா K2 ZnOH4. அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்போ இந்த K2வா, இப்போ நெக்ஸ்ட் இது பாருங்க. இது அது K2வா, K3யா, Kயா அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த மெட்டலுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை வச்சுட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இல்லைன்னா நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இதே பொட்டாசியம் வச்சு. பொட்டாசியம் இது நீங்க நிறைய IUPAC ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும். இதுக்கு கேப்பே விடாம தான் எழுதணும். பொட்டாசியம் ட்ரை ஆக்சலேட்டோ, ஓகே, ஆக்சலேட்டோ அலுமினேட் 3, அலுமினேட் 3. இப்போ பொட்டாசியம் எழுதிட்டோம். ட்ரை ஆக்சலேட்டோ, அதாவது C2O4. ஆக்சலேட்டோங்கிறது வந்து C2O4 3 டைம்ஸ் இருக்கு. இங்க வந்து அலுமினியம் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபார்முலா. பட் கேக்கு வந்து என்ன நம்பர் போடுறது? இப்போ இந்த அலுமினியம்க்கு வந்து +3 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து -2. அப்போ -2 × 3 -6. அப்போ இங்க வந்து -3 வரும். அப்போ இங்க வந்து 3 வரும். ஓகே. ஸோ K3 இதுக்கு ஃபார்முலா அப்போ எப்படி எழுதணும்னா K3 Al C2O4 ட்ரைஸ். இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. அண்டர்ஸ்டுட்? ஸோ நேமிங் கொடுத்து ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு எழுத தெரியணும். ஸ்ட்ரக்சர் கொடுத்து நேமிங் எழுதுறதும் தெரியணும். ரெண்டுமே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் நீங்க எப்படி வந்து ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கிறீங்கிறத பொறுத்து தான். ஸோ அப்போ அது கரெக்டா இருந்தா தான் நீங்க இந்த நம்பர்ஸ் கரெக்டா வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பொட்டாசியம் தானே, அதுக்கு நம்மளா வந்து வேலன்சி 1 தானே, ஸோ அதனால கேன்னு போட்டா போதும். அது கிடையாது. ஓகே. இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ல
லிகான்ஸை பொறுத்து தான் எல்லாமே. அந்த சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பரை பொறுத்து தான் வந்து நம்ம இந்த கேட்டையானுக்கோ ஆனியானுக்கோ வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து யூபிஎஸ்சி நேம் அப்படின்னா இதுக்கு வந்து இப்படிதான் நம்ம கொடுக்க முடியும். ஓகேயா? ஓகே, இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்காப்பா? ஐ திங்க் நிரஞ்சன், நீ வந்து கிளாஸ் மிஸ் பண்ணிருக்க, ரெக்கார்டிங் பார்க்குறியா? ஏன்னா இந்த நேமிங்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு புக்லேயே இருக்கும் ஃபார் ப்ராக்டிஸ்க்கு. ஸோ நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்துட்டு உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீ கிளியர் பண்ணிக்கோ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுல நான் சொன்னேன் இல்லையா, 3 தியரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அந்த 3 தியரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி ஐயூபிஎஸ்சி நேம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாலிடென்டேட், டைடென்டேட்னா என்னெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ இன்னும் ஒரு டேர்ம் வந்து நீங்க பார்க்கணும் இந்த தியரிக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஐசோமெரிசம். ஸோ இப்போ இதுல வந்து ஐசோமெரிசம் வந்து எப்படி வந்து எக்ஸிபிட் ஆகுது, அதுதான் வந்து ஐசோமெரிசம். Isomerism in coordination compounds. The compounds having நமக்கு தெரியும் same molecular formula but different structures இருந்துச்சுன்னா அது வந்து isomerism. ஸோ இப்போ இதில் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ஐசோமெரிசம், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஓகே, ஸ்ட்ரக்சரல் அண்ட் தென் ஸ்டீரியோ ஐசோமெரிசம் ரெண்டுமே எக்ஸிபிட் ஆகும். இப்போ ஸ்ட்ரக்சரல்ல வந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ல ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் அயனைசேஷன். அயனைசேஷன் அதை வந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கிறது தான் உங்களுக்கு. அயனைசேஷன் ஐசோமெரிசம்னா என்னன்னா, ஐசோமர்ஸ் when ionize give different ions in solution or in molten. அதாவது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது கொடுக்குறேன் பாருங்க. கோபால்ட் இட்ஸ் NH3 5 SO4 Br. ஸோ இப்போ இதோட ஐசோமெரிசம் எப்படி இருக்கும்னா, இதோட ஐசோமர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இது வந்து அயான்ஸ் இல்லையா. ஸோ இப்போ இது கேட்டையான், இது ஆனையான். இந்த ஆனையான் கேட்டையான்ல ஒரு பார்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, அதுதான் இது CO. இப்போ NH3 5 டைம்ஸ், Br வந்து உள்ள வரும், கேட்டையானுக்கு வரும். அதே மாதிரி SO4 வந்து ஆனையானா இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி அயனைசேஷன் ஐசோமெரிசம். ஓகே, அது எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஐடென்டிஃபை பண்ண சொல்லும்போது அந்த அயான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். ஓகே, ஸோ ஐசோமர்ஸ் when ionize ஏன்னா இது வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகும்போது இது டிஃப்ரெண்ட் அயான்ஸ் வந்து கொடுக்கும். ஒன்று Br இருக்கலாம், இல்லைன்னா SO4 இருக்கலாம். ஸோ அது ரெண்டுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து அயனைசேஷன் ஐசோமெரிசம். ஓகே, செகண்ட் வந்து இட்ஸ் லிங்கேஜ். linkage isomerism. The linkage isomerism na enna, in this central metal atom have different linkages with the ambidentate பார்த்தோம் இல்லையா, with ambidentate ligands. அதாவது இப்போ வந்து for example CO NH3 5 times NO2. okay, NO2 Cl2. ஸோ இப்போ இதுவும் இதோட ஐசோம் இது வந்து இட்ஸ் ரெட் கலர்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த நைட்ரைட் லிகாண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் வென் நைட்ரைட் லிகாண்ட் இஸ் அந்த இது வந்து எண்ணில் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இந்த லிகாண்ட் எண்ணில் வந்து மெட்டல் ஆட்டத்தோட இருக்கு. ஸோ இப்போ இதே இது வந்து ONO இருந்துச்சு அப்படின்னா, இப்போ CO NH3 5 times ONO இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ AONO இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து எல்லோ கலரா. ஸோ இப்போ இது வந்து லிங்கேஜ். அந்த லிங்கேஜ்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இங்க வந்து நைட்ரஜன் வந்து லிங்க் ஆகுது, இங்க வந்து ஆக்சிஜன் வந்து லிங்க் ஆகுது. ஓகேயா? ஸோ இப்போ இதுக்கு ஸ்ட்ரக்சர் நீங்க எழுதுனீங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா, இட்ஸ் கோபால்ட். இப்போ NH3 வந்து 5 டைம்ஸ் நம்ம இப்படியே கொடுத்துடலாம்.
இப்போ நம்ம எப்படி கொடுக்கணும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இது வந்து 5 டைம்ஸ் NH3. இங்க வந்து NO2 கொடுத்துடலாம். அந்த N தான் வந்து டொனேட் பண்ணும் எலக்ட்ரான். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, இது வந்து இதுதான் வந்து ரெட் கலர்னு சொல்றாங்க. நைட்ரோ. இப்போ அடுத்தது வந்து நம்ம எப்படின்னா, இப்போ NH3 இருக்கு. இப்போ 5 டைம்ஸ் இருக்கு. இப்போ இங்க வந்து என்னன்னா O இருக்கு. ஓகே, ONO. O வந்து டொனேட் பண்ணும் எலக்ட்ரான்ஸ். ஓகேயா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து இட்ஸ் லிங்கேஜ். அந்த ஆம்பிடென்டேட்டுக்கு தான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, linkage with ampidentate. Ampidentate தான் வந்து இந்த மாதிரி linkage. The third வந்து it is a coordination. A coordination isomerism அப்படின்னா the type of due to exchange of ligands in between cationic and anionic sphere. இப்போ for example, இப்போ Cr, இப்போ NH3 6. ஓகே, இது வந்து cation. இப்போ anion வந்து CO CN6. இது வந்து anion part. இது வந்து cation part. இது வந்து anion part. இப்போ ஐசோமெரிசம், கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னா எப்படி இருக்கும்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ், கேட்டையானும் ஆனியானும் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன, எப்படி இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதாவது மெட்டல் ஆட்டம் தான் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து எப்படி எழுதுவோம்னா, இட்ஸ் கேட்டையான் எதுவாக இருக்கும்னா இட்ஸ் CO XNH3 6. ஓகே, தென் இட்ஸ் CR CN6. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிகான்ஸ், இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். ஓகே, தென் சால்வேட் ஐசோமெரிசம். சால்வேட் ஐசோமெரிசம்னா நமக்கு சால்வேட் அப்படின்னாலே இட்ஸ் வாட்டர் சால்வெண்ட். ஓகே, ஸோ இப்போ ஐசோமர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ். வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் CR, இதுல வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து கேட்பாங்க. 6 டைம்ஸ் Cl3. ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் அ வயலட் கலரா இருக்கும். ஸோ இப்போ இது வந்து இதோட ஐசோமர், இதோட சால்வேட் ஐசோமர் எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் CR. இங்க வாட்டர் மாலிகூல் வந்து 5 டைம்ஸ் தான் இருக்கும். பட் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6 இருக்கு. ஸோ அதனால ஒரு Cl வந்து உள்ள வரும். ஓகே, ஒரு Cl உள்ள வரும். இப்போ வெளியில வந்து இப்போ 2 Cl இருக்கு இல்லையா, 2 Cl வித் 1 வாட்டர் மாலிகூல் வெளியில வந்துடும். ஸோ திஸ் இஸ் கிரீன் கலர். ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து சால்வேட், அதாவது வாட்டர் மாலிகூல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ சால்வேட் ஐசோமெரிசம். ஓகேயா? தென் ஸ்ட்ரக்சரல்ல லாஸ்ட் ஒன் கோஆர்டினேஷன் பொசிஷன் ஐசோமெரிசம். கோஆர்டினேஷன் பொசிஷன் ஐசோமெரிசம். கோஆர்டினேஷன் பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகாண்ட் இன் பிரிட்ஜிங் காம்ப்ளெக்ஸஸ். அதாவது இதுவும் அப்படிதான். இப்போ கோபால்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்குது. இது வந்து இட்ஸ் NH3 4 டைம்ஸ் கோபால்ட். இதுக்கு வந்து லிகான்ஸ் வந்து 6 இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து இட்ஸ் OH 1, இது வந்து Cl 1 இருக்கும். ஸோ இப்போ இந்த OH அண்ட் Clலுமே ஸோ இப்போ இன்னொரு கோபால்ட்டோட அட்டாச் ஆகும். கோபால்ட் NH3 2 Cl2 SO4. ஸோ இப்போ கோபால்ட்டுக்கு வந்து 6 லிகான்ஸ் இருக்கும். இப்போ ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் டியூ டு டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகான்ஸ் இன் பிரிட்ஜிங் காம்ப்ளெக்ஸஸ். இது ஒரு காம்ப்ளெக்ஸ், இது ஒரு காம்ப்ளெக்ஸ், பட் ரெண்டையுமே பிரிட்ஜ் பண்ணுது. ஓகேயா? ஸோ இப்போ டோட்டலாக இப்போ இப்போ இந்த கோபால்ட் பார்த்தோம்னா லிகான்ஸ் வந்து 6 தான். 4 இதுல 4 இருக்கு, இது ஒன்று 5, இது ஒன்று 6. அதே மாதிரி இந்த மெட்டலை பார்த்தோம்னா ஸோ இப்போ இதுக்கும் வந்து 6 தான் இருக்கும். இது வந்து 1 2, இதுல வந்து 2 + 2 4, 4 + 2 6. ஓகேயா?
ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கலாம். இது வந்து இதோட ஐசோமர்னு நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, இதோட ஐசோமர்னு நம்ம பார்த்தோம்னா, இட்ஸ் Cl NH3 4க்கு பதிலா NH3 வந்து 3 இருக்கும். So it's a cobalt. இது வந்து it's OH and Cl CO. இங்க வந்து NH3 tries Cl. அதாவது என்னன்னா ஒரு Cl வந்து இங்க போகுது, ஒரு அமோனியா வந்து இங்க வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இது வந்து இட்ஸ் கோஆர்டினேஷன் பொசிஷன். உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து இது என்ன டைப் ஆஃப் ஐசோமரிசம்னு கேட்கலாம், இல்லைன்னா இந்த 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 நேமிங் கொடுத்து அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஸோ மோஸ்ட்லி இதுல ஐசோமரிசம்ல வந்து கொஸ்டின் வந்து அப்படிதான் வரும். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். இதுல இருந்து எக்ஸாம்பிள் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் இதுதான். இப்போ ஸ்டீரியோ ஐசோமரிசம் அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் ஸ்டீரியோ ஐசோமரிசம்ல வந்து ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று வந்து ஜியோமெட்ரிக்கல், இன்னொன்று வந்து ஆப்டிக்கல். ஓகே, அதாவது என்னன்னா ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் வந்து சேம் கெமிக்கல் ஃபார்முலா இருக்கும், கெமிக்கல் பாண்ட் எல்லாம் சேமாக தான் இருக்கும், பட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட், அதுதான் வந்து இட் இஸ் ஸ்டீரியோ. டிஃப்ரெண்ட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இட் இஸ் ஸ்டீரியோ. அதுல ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் ஜியோமெட்ரிக்கல். இப்போ ஜியோமெட்ரிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா இட் அரைசஸ் இதுல வந்து ஹெட்ரோலிட்டிக் காம்ப்ளெக்ஸஸ் தான் வரும், ஹோமோலிட்டிக்ல வந்து வராது, ஏன்னா கைரலா இருக்காது இல்லையா, ஸோ அதனால ஹெட்ரோலிட்டிக்ல தான் வரும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து எம்ங்கிறது வந்து சென்ட்ரல் மெட்டல், X2 L2 இப்படி இருக்குன்னா, ஸோ இப்போ இது எக்ஸ் எல்லுங்கிறது வந்து எக்ஸ் அண்ட் எல்ங்கிறது வந்து இட்ஸ் யூனிடென்டேட், அதாவது மோனோடென்டேட். யூனிடென்டேட் இட் ஃபார்ம்ஸ் டூ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். இது வந்து என்னன்னா ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ் தான் அது, ஏன்னா மெட்டலோட 4 லிகாண்ட் தான் இருக்கு. ஸோ இது வந்து இட் இஸ் ஸ்கொயர் பிளேனார். ஓகே, ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ், ஏன்னா 4 லிகாண்ட்ஸ் இருக்கிறதுனால ஸ்கொயர் பிளேனார். ஸோ இப்போ இது வந்து ரெண்டு இதை ஃபார்ம் பண்ணும், சிஸ் அண்ட் டிரான்ஸ். இது நம்ம நீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சிஸ் அண்ட் டிரான்ஸ். சிஸ் அண்ட் டிரான்ஸ் ரெண்டு ஐசோமர் ஃபார்ம் பண்ணும். இப்போ சிஸ் ஐசோமர்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து மெட்டலுக்கு வந்து நம்ம பிளாட்டினம்னு கொடுக்கலாம். பிளாட்டினம் X2 வந்து இட் இஸ் NH3 Cl2. ஸோ இப்போ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ். இப்போ இதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதணும் அப்படின்னா இட்ஸ் PT NH3 NH3. இது ஸ்கொயர் பிளேனார்ங்கிறதுனால இந்த ஷேப்ல தான் இருக்கும் இல்லையா, Cl அண்ட் Cl. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து சிஸ். டிரான்ஸ் அப்படின்னா இட்ஸ் Cl, இட்ஸ் NH3, அதோட பொசிஷன் வந்து மாறும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து இட் இஸ் டிரான்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து சிஎல்லோட பொசிஷன், சிஎல்லும் வந்து NH3யும் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் டிரான்ஸ். இது வந்து சிஸ், இது வந்து டிரான்ஸ். ஓகேயா, இது வந்து ஒரு சிஸ் அண்ட் டிரான்ஸ். இது வந்து ஆக்டாஹெட்ரல்ல ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ல, இது வந்து ஸ்கொயர் பிளேனார்ல. இப்போ ஆக்டாஹெட்ரல்ல நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் X2 L4. ஓகே, இப்போ எக்ஸ் எல்லுங்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் லிகாண்ட். இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் CO. ஓகே, CO NH3 4 Cl2. இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இது ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்னா எப்படி இருக்கும்? CO, ஓகே, இட்ஸ் NH3 ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நம்ம பார்ப்போம். NH3 இங்க வந்து Cl, ஸோ இது வந்து Cl, தென் இட்ஸ் NH3. இது வந்து சிஸ்ஸா. ஓகே, டிரான்ஸ் அப்படின்னா டிரான்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ ஆல் த ஃபோர் சைடு வந்து NH3.
all the four sides வந்து it's NH3 NH3 இருக்கும். Up and down வந்து it is a Cl. இது வந்து it is a trans. இது வந்து octahedral. octahedral தான் இது ஸ்கொயர் பிளேனாரா இருக்கு. சிஸ் அண்ட் டிரான்ஸ்க்கு வந்து இது ரெண்டுமே வந்து இட் இஸ் a geometrical isomer தான். இப்போ இது வந்து நம்ம பார்த்தது வந்து மோனோடென்டேட்ல பார்த்தோம். இப்போ இதே இது வந்து பைடென்டேட்டுக்கு பார்த்தோம்னா அதுக்கு எக்ஸாம்பிள், அதாவது ஆக்டாஹெட்ரல்லே பைடென்டேட் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆக்டாஹெட்ரல்ல பைடென்டேட் பைடென்டேட்னா அதுக்கு ஜெனரல் ஃபார்முலா வந்து MX2 LL2 வரும் இல்லையா? ஸோ இப்போ இதுதான் வந்து வரும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் CO, மெட்டலுக்கு வந்து CO, Cl2, இதுல வந்து En2. ஸோ இப்போ இதுதான் வந்து இட்ஸ் எக்ஸாம்பிள். இப்போ இதுக்கு ஸ்ட்ரக்சரா நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஒரு En வந்து ரெண்டு இடத்துல பைட் பண்ணும். ஓகே, இப்போ ரெண்டு En எடுத்தோம்னா 4 டைம்ஸ் வந்து அது பைட் பண்ணும். ஸோ இப்போ கோபால்ட் சென்டர்ல கொடுத்துறோம். ஸோ திஸ் இஸ் En. ஓகே, ரெண்டு இடத்துல பைட் பண்ணுது இல்லையா? ஸோ Cn. அதே மாதிரி இங்க ஒரு En. ஓகே, ஸோ Cl and then Cl. இது வந்து ஆக்டாஹெட்ரல். ஸோ இப்போ இதுவும் இது வந்து சிஸ். இப்போ இதோட டிரான்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோபால்ட், இது ஒரு En, ஸோ இப்போ இது ஒரு En. ஓகே, இது ஒரு En, இது ஒரு En. Cl வந்து இட்ஸ் அப் அண்ட் டவுன். இது வந்து இட் இஸ் a trans. ஓகே, ஸோ இப்போ இது வந்து சிஸ் அண்ட் டிரான்ஸ். இது வந்து பைடென்டேட்டா இருந்துச்சுன்னா இது வந்து இப்படிதான். ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஆக்டாஹெட்ரல்ல பைடென்டேட்டா இருந்துச்சுன்னா இப்படிதான். எனி டவுட் பா? இது ஜியோமெட்ரிக்கல். ஆப்டிக்கல் ரொம்ப ஈஸி தான், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆப்டிக்கல் ஈஸி. இது சொல்லுப்பா. ஆன்லைனா ஆஃபா? சரி, ஓகே. ஆப்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் அப்ப நாளைக்கு பார்ப்போம். ஓகே, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான், பட் ஸ்டில் ஓகே. நீங்க ரெடியா? டுமாரோ வில் see. ஓகே.